வணக்கம். நம்மள சுத்தி நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு உலகம் இயங்கிட்டு இருக்குன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே அபூர்வமான நூல்ல இருந்து ஞானிகள் எல்லாம் ஒன்னா கூடுற ஒரு தெய்வீக சபையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். கொஞ்ச நேரம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்களேன். நம்மள சுத்தி நமக்கு வழிகாட்ட ஒரு தெய்வீக சக்தி ஒன்னு கூடினா எப்படி இருக்கும்? அதுவும் அந்த சக்தி நம்ம கண்ணுக்கே தெரியாம இருந்தா? இந்த ஒரு ஐடியா தான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையப்புள்ளியே. சரி, இந்த கண்ணுக்கு தெரியாத சபைங்கிற கான்செப்டோட முதல் படி எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு குருவோட அழைப்புல இருந்து தான். அவர் தன்னோட சீடர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமான, சொல்லப்போனா நம்பவே முடியாத ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த குருவோட வார்த்தைகளையே கேளுங்க. யான் அவர்களை இங்கு வரவழைத்துள்ளேன். அவர்கள் மூலம் நீங்கள் ஆசி பெற்றுச் செல்க. இந்த வார்த்தைகள்ல இருக்கிற அந்த அதிகாரத்தையும் அதே சமயம் அந்த கருணையையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது ஒரு கட்டளை இல்ல, இது ஒரு அழைப்பு. ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. இங்க தான் அசல் விஷயமே இருக்கு. குரு என்ன சொல்றாருன்னா, அந்த ஞானிகள் எல்லாம் வேற எங்கேயோ இல்ல, இங்கேயே நம்ம கூட தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். அவங்க நம்ம சாதாரண கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்ஷ்மமான நிலையில இருக்காங்க. இந்த சூட்சுமம் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான சாவி. அப்படின்னா என்னன்னா, அவங்க உடம்போட வரல, அதுக்கு பதிலா ஒரு நுட்பமான ஆற்றல் வடிவத்துல நம்ம சாதாரண புலன்களுக்கு எட்டாத ஒரு நிலையில் இருக்காங்க. இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, பல ஆன்மீக மரபுகள்லயும் சொல்லப்படுற ஒரு ஆழமான கருத்து இது. குருவோட இந்த அறிவிப்பை கேட்டதும் சீடர்களுக்குள்ள பெரிய குழப்பமும் ஆச்சரியமும் வந்திருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, கண்ணுக்கு தெரியாதவங்கள எப்படி உணர்றது, அவங்களோட ஆசிர்வாதத்தை எப்படி வாங்கிக்கிறது? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் அவங்கள ஒரு சீடர் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கறாரு. அந்த சீடர் இது ஒரு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸா விளக்குறாரு. 1, குருவோட கருணையால தான் இந்த அழைப்பு வந்திருக்கு. 2, அவங்க சூக்ஷ்ம வடிவத்துல இங்க இருக்காங்க. 3, அவங்களோட நோக்கம் ஆசீர்வாதம் கொடுக்கறது மட்டும்தான். கடைசியா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கணும்னா என்ன செய்யணும்னு தெளிவா சொல்லப்படுது. இது ஒரு முழுமையான வழிகாட்டுதல் மாதிரி. அந்த சீடரோட வார்த்தைகள்ல இருக்கிற அந்த உணர்ச்சியை பாருங்க. குருநாதர் நம்ம மேல கருணை கொண்டு வர வச்சிருக்கிறாங்க, அவங்க ஆசிகளை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. பாத்தீங்களா, இது வெறும் ஒரு நிகழ்வு கிடையாது, இது ஒரு கருணையோட செயல். இதுக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அமைதியா பக்தியோட அந்த அருளை ஏத்துக்க தயாரா இருக்கணும். சரி, ஒரு கேள்வி வருது இல்லையா, இந்த ஞானிகளெல்லாம் எதுக்கு இப்ப வரணும்? வேற எந்த காலத்திலயும் இல்லாத அப்படி என்ன ஒரு சிறப்பு தேவை இப்ப வந்துடுச்சு? இதுக்கு குரு நம்ம வாழ்ற இந்த கலியுகம் பத்தி ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறார். அதுதான் இந்த தெய்வீக சபை ஏன் இவ்ளோ முக்கியம்னு நமக்கு புரிய வைக்குது. குருவோட இந்த எச்சரிக்கை கொஞ்சம் கவலைப்பட வைக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம இந்து தர்ம சாஸ்திரங்கள் படி நாம வாழ்ற காலம் கலியுகம், அதாவது நல்லது குறைஞ்சு கஷ்டங்கள் அதிகமாகிற காலம். குரு என்ன சொல்றாருன்னா, போக போக இந்த யுகம் இன்னும் சவால்கள் நிறைஞ்சதா மாறும்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலமா அந்த ஞானிகளோட ஆசிர்வாதம் நமக்கு ஒரு கவசம் மாதிரி தேவைப்படுது. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா நிலைமை ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் நோய்கள் அதிகமாகுது, தீய சக்திகளோட ஆதிக்கம், அதாவது நம்மள சுத்தி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாயிட்டே போகுது. இன்னொரு பக்கம் அதுக்கு தீர்வா ஞானிகளோட ஆசீர்வாதமும் கடவுளோட அருளும் நமக்கு கிடைக்குது. இது ஒரு ஆன்மீக போராட்டம் மாதிரி. அதுக்கு நமக்கு கிடைச்ச ஆயுதம் தான் இந்த தெய்வீக உதவி. குருவோட எச்சரிக்கை ஏதோ பொதுவா சொல்லப்பட்டதில்ல, அவர் ரொம்ப குறிப்பா 2 பெரிய சவால்களை சொல்றாரு. ஒன்னு, அதிகமாகிட்டே வர்ற நோய்கள். இன்னொன்னு, நம்மள சுத்தி அதிகமாகிற எதிர்மறை தாக்கங்கள். இந்த 2ஐயும் சமாளிக்கிறதுக்கு தான் ஞானிகளோட இந்த சிறப்பு சபை கூட்டப்பட்டிருக்கு. இவ்ளோ நேரம் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரே கேள்விதான் வரும். சரி, இந்த அருளை நான் வாங்கிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கண்ணுக்கு தெரியாத இந்த ஆசீர்வாதத்தை அடையறதுக்கு என்ன வழி? வாங்க அதுக்கான பதில பாப்போம். அப்போ நாம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஒரு சின்ன ரீகேப் பாப்போமா? நம்மள சுத்தி நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே ஒரு தெய்வீக சபை நடக்க முடியும். இது ஒரு குருவோட அளவற்ற கருணையால நடக்குது. இதோட நோக்கம் இந்த கலியுகத்துல வர்ற கஷ்டங்களை நாம தைரியமா எதிர்கொள்ளணுங்கிறது தான். அந்த ஆசீர்வாதத்தை பெற நமக்கு வேண்டிய ஒரே தகுதி நம்மளோட அமைதியான பக்தியான மனசுதான். சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். இவ்வளவு சவால்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரியாத அந்த தெய்வீக அருளை பெற நாம நம்மளை எப்படி தயார்படுத்திக்கிறது? இது வெறும் யோசிக்க வேண்டிய கேள்வி மட்டும் இல்லைங்க, ஒருவேளை நம்ம வாழ்க்கையோட தேடலாவே இது இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.